ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 Chronicles chapter 26 verse 5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உசியா ராஜா தேவனை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 16 வயதுல ஒரு ராஜா, அந்த 16 வயது பையனுக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கும், எத்தனையோ விருப்பங்கள் இருந்திருக்கும். அவனுடைய மனது பல காரியங்களை நாடி ஓடி இருந்திருக்கும். ஆனாலும் அவன் கர்த்தரை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. Dear children of God, we see the life of King Uzziah, that he set up his mind to seek the Lord when he was 16. We know 16 is a very prime age for a child to ponder many things of the world. But he was a 16-year-old boy who sought God in his life. He set his mind to seek the Lord. He did not allow his mind to wander everywhere, all over the places. But he set up his mind to seek the Lord. Dear children of God, what are we thinking about this young boy? Do we think that this is a time we need to enjoy? This is a time we need to enjoy the pleasure of the world? No. As long as you are brought up in the way to seek the Lord, you will seek the Lord always. Here we see the king Amaziah, father of Uzziah. He was a godly king and he sought the Lord. He was doing everything good in the sight of God. That is why his son Uzziah also followed his father. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் நாம் தேவனை தேடுவதை பார்த்து நம்மை அவர்கள் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் 16 வயதிலும் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவார்கள். கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். Because he sought the Lord, God prospered him in everything whatever he did. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளும் தேவனை தேடும் பொழுது எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். நீங்களும் கர்த்தரை தேடும் பொழுது காரியங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார். எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை காத்துக் கொள்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்தார் என்று வேதம் சொல்கிறது போல நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். எங்கள் காரியங்களை நீர் வாய்க்கப்படுகிற தேவன், எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாக வெற்றியாக செய்து முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை தேடுகிறவர்களாக எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.